அனைவருக்கும் வணக்கம். இப்போ டைகர் ஃபயர் ஆதவ் அர்ஜுனா ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காப்ல. இன்னைக்கு அவன் என்ன சொன்னான் அப்படிங்கிறத நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஈக்குவல் 53 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த மீட்டிங்ல டைகர் ஃபயர் ஆதவ் அர்ஜுனா என்ன தெரியுமா சொல்லியிருக்கான்? என்னுடைய பேச்சு கோபத்தில் இருந்து வந்த வெளிப்பாடு, அது என்னுடைய உணர்ச்சியில் ஏற்பட்ட வெளிப்பாடு. சரிடா, சரி, வா வா வா. உங்கள் மீது எங்களுக்கு எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது. உங்கள் மீது எங்களுக்கு அன்பு மட்டும்தான் இருக்கிறது. சரிடா, சரி சரி, பாயிண்ட் வா, தப்புன்னு வா பார்க்கலாம். மதிப்புக்குரிய ரஜினி சார் அவர்களே, நான் கூறிய கருத்து உங்களுக்கு வருத்தத்தை கொடுத்திருந்தால் அதற்காக நாங்கள் வருத்தத்தையும் மன்னிப்பையும் பகிரங்கமாக கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரஜினி சார் ரசிகர்களே, போட்டு புறந்துட்டீங்க போல. 234 தொகுதியிலையும் வெளுன்னு வெளுத்துட்டீங்க. நம்மளுடைய நண்பர்கள் ஒரு 2-3 பேர் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். இதில் யார் தரம் தாழ்ந்தி பேசினார்கள்? மிஸ்டர் ரஜினிகாந்த் அவர்களே அப்படின்னு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க. அவருக்கு மட்டும் கிடையாது, அந்த கருத்தை கொண்டுள்ள அனைவருக்கும் என்னுடைய கருத்து என்ன நான் பதிவு பண்றேன், கேளுங்க. ரஜினி சார சீமான், துரைமுருகன், தலைவர் தொல் திருமாவளவன் இவர்களெல்லாம் தாக்கி பேசும்போது ரஜினி சார் அறிக்கை விடாம இப்போ டைகர் ஃபயர் ஆதவ் அர்ஜுனா பேசுறதுக்கு மட்டும் எதுக்கு அறிக்கை விட்டாரு அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த பதில் உங்களுக்கு மட்டும்தான். முதல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ரஜினி சார் அரசியலுக்கு வரும்போது பல முனை தாக்குதல் வரும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவர் அரசியலே வேண்டான்னு அமைதியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு நிம்மதியா போயிடலான்னு இருக்கும்போது இந்த எடுபட்ட பையன் யாரு, டைகர் ஃபயர் ஆதவ் அர்ஜுனா சீந்தனது தவறு தானே. ஏன்னா அந்த அறிக்கையில நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். டைகர் ஃபயர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு கண்டனம் தெரிவிக்கல, ரஜினி சாருக்காக யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா ஒரு அறிக்கையை விட்டார். அவ்வளவுதாங்க. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே. எப்படி நெத்தி அடி. தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு நான் 10 நிமிஷம் பேசுறேன், நீங்க உங்களுடைய விஜய் அண்ணா கிட்ட போய் சொல்றீங்களா அப்படின்னு நான் சொன்னா நீங்க அதுக்கு என்ன சொல்லுவீங்கன்னா, ஏண்டா டேய், நான் பேசினாவே எங்க அண்ணா கேட்க மாட்டாப்ல, இதுல நீ வேற பேச நான் போய் சொல்லணுமா அப்படின்னு நீங்க எங்கிட்ட கேட்பீங்கல்ல. இப்ப அந்த மீட்டிங்ல யாரு, டைகர் ஃபயர் ஆதவ் அர்ஜுனா என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காப்ல? டைம் ஆகி போச்சு, அந்த மீட்டிங்ல டைம் ஆகி போச்சு, காவல்துறை போய் டைம் ஆச்சு இறங்கு, ஆனா டைம் ஆச்சு இறங்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு இந்த டைகர் ஃபயர் ஆதவ் அர்ஜுனா என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்ல? 10 நிமிஷம் நான் பேசுறேன், நீங்க ஸ்டாலின் ஐயகத்தை போய் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஈடுபட்டா பையில இறங்கட வச்சுட்டு அப்படின்னு பொட்டனை மேல ஒரு அடி அடிச்சு கம்பளை வீட்டுக்கு போடா அப்படின்னு நம்மளுக்கு காவல்துறை அனுப்பிட்டு இருக்கிறாங்க. இது அந்த டைகர் ஃபயர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேவையா? கப் சிப்புன்னு இருக்க வேண்டியதானே? தேவையில்லாததெல்லாம் உங்களுக்கு இருக்கிறீங்களாப்பா. எதுக்கெல்லாம் ஸ்டாலின் ஐயா உங்களுக்கு எல்லாம் வேணும். ஆனா விஜய் அண்ணா இது உங்களுக்கு தான். வெளியில என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க? அந்த விமான நிலையத்துல சரக்கு பட்டம் மாட்டுச்சுல, அதுக்கு எந்த மாதிரி பேசிக்கிறாங்க? இனிமேலு தமிழக வெற்றி கழகம் இல்லை, தற்குறி விஸ்கி கழகம் அப்படின்னு பேசிக்கிறாங்கன்னா, தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கிட்ட, நண்பா நம்பிகள் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். இப்தார் நோம்புல கலந்துகிட்ட உங்களுடைய விஜய் அண்ணன் ஏன் திருப்பரங்குன்றம் விவகாரத்துல கப் சிப்புன்னு இருந்தாரு? உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.